என்ன பண்ணுறாரு, காவேரி வீட்டுக்கு குழந்தையோடு வராரு. அதை பார்த்த காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் என்ன இங்கே வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கும்போது உள்ளே வந்துடுறாங்க 2 பேரும். உடனே வந்து மிஸ் நாங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்லான்னு வந்தோம். சாப்பிடுமா மாமா அப்படின்னோடனே நாங்கள் உங்கள் லஞ்சுக்காக வந்திருந்தோம். பாட்டி தான் எங்களை இன்வைட் பண்ணாங்க அப்படின்றாங்க. உடனே அம்மா இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னோடனே என்ன என்ன ஆண்டி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்தாங்க காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு சுடுக்குறாங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம், இதில் இருக்க ஆண்டி நம்ம வீடு தான் நான் வாங்கியிருந்தேன். ஓ காய்கறிலாம் வாங்கினா சமைக்க வந்துட்டாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி செம்மையாக டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. சரி இதெல்லாம் பண்ணிடலாம் இன்றைக்கி. சரிங்க ஆண்டி நீங்கள் சூப்பராக சமைப்பீங்களே, நீங்களே சமைச்சிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் சூப்பராக இருக்கும், சிக்கன் 65 தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சாரதாவும் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியல காவேரிக்கு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்பவும் போல் உங்கள் கைப்பக்குவம் இருக்குது, கொஞ்சம் கூட மாறவே மாறல ஆண்டி, ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டே இருக்கார் விஜய். இவர் எப்போ சாப்பிட்டாரு எங்கள் அம்மாவோட சமையலை, ஒரு வேளை வந்து நேற்று சாப்பிட்டது இன்றைக்கி சொல்கிறாரோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க காவேரி. அடுத்து வந்து இந்த மாதிரி டின்னருக்கு நீங்கள் சாப்பிட வந்து வந்துடுங்க, அதை இன்வைட் பண்ண தான் நாங்கள் வந்தோம், அதனால தான் அப்படியே நீங்கள் இங்கே வந்து லஞ்சு சாப்பிட்டு கிளம்புறோம் அப்படின்னோடனே சரி சரி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அம்மா என்ன இப்படிலாம் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி. அவங்க போனோன்னே காவேரி வந்து ஏம்மா இப்படிலாம் பண்ண, அவங்க வீட்டுக்கு நம்ம ஏம்மா போனோம் அப்படின்றாங்க. இங்கே பாருடி நான் சொல்லிட்டேன் போய் தான் ஆகணும், நீ என்ன ட்ரெஸ் போட்டுன்னு போகணுமோ எடுத்து வைப்போம் அப்படின்றாங்க. ஏன் அம்மா இப்படி பண்ணிடுது, அவங்க யார் நம்மளுக்கு, எதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து தடபுடலாம் வந்து சமையல் பண்ணிட்டு ஜாலியாக வந்து விஜய் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து எல்லாருமே என்ன விஜய் நீயே சமைக்கிற அப்படின்றாங்க. என் பொண்டாட்டி வர போகிறா அதனால தான் சமைச்சிட்ருக்கேன். என்ன காவேரி வர போகிறாளா அப்படின்றாங்க அவங்க சித்தி. ஆமாம் காவேரியும் எங்கள் அத்தையும் வர போகிறாங்க, அதனால தான் நானே சமைக்கிறேன். என்ன என்கிட்ட முன்னாடியே சொல்லவே சொல்லலை, ஏன் சொல்லணும், என் பொண்டாட்டி வரதை நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், உடனே அவங்க வராதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறலாம் பார்க்குறீங்களா அப்படின்ற சித்தப்பாவை. ஏன் விஜய் என்னை இப்படியே தப்பாகவே நினைக்கிற, நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் தானே, இதுக்கப்புறம் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, நான் ஒன்றும் தலையில்லை அப்படின்றாங்க. உடனே வந்து தாத்தா வந்து ஏன் விஜய் இன்னும் கோவமாக இருக்கியா, நான் ஒன்றும் கோவமாக இல்லை தாத்தா, நான் நடக்கிற விஷயத்த தான் சொன்னேன், இன்றைக்கி காவேரி வர தாத்தா, அவகிட்ட எந்த பழைய விஷயமும் யாரும் பேசக்கூடாது அப்படின்னோடனே சரிப்பா அப்படின்றாங்க. அடுத்து வந்து காவேரியும் அவங்க அம்மா சாரதாவும் அங்கே வராங்க. காவேரி பார்த்துட்டு எங்கள் தாத்தாவை நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, பார்த்து இவர் தான் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இது இன்னொரு தாத்தா, இது வந்து இன்னொரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்கிறாங்க காவேரி ஒன்றுமே தெரியாத மாதிரி. உடனே வந்து எல்லாருமே வந்து வணக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து சூப்பராக சமைச்சு வச்சுருக்காரு, எல்லோரும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ காவேரிக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்குது. என்ன எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாகவே இருக்குது, எங்கள் டேடி தான் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னார், இவருக்கு எப்படி தெரியும் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடு, உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க அந்த அக்கா அப்படின்னோடனே, இது செல்வி ஆண்டி சமைக்கல என் அப்பா தான் சமைச்சதுன்னு குழந்தை சொன்னோன்னே அதிசயமாக பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக காவேரி சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து சாரதா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவலாம் வராங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு தாத்தா வந்து சாரதா ஒரு நிமிஷம் கிட்ட பேசணுன்றாரு. உடனே காவேரியை பார்த்துட்டு காவேரி குழந்தை கூட தாம்மா இருக்கா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, உனக்கு தயவுசெய்து கெஞ்சி கேட்குறம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு இதை பற்றி நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லையா அப்படின்னோடனே, என்னை மன்னிக்க மாட்டியாம்மா நீ அப்படின்னோடனே, ஐயா நான் மன்னிக்கிறதுக்கு நான் யார், நீங்கள் பண்ணது உங்கள் மனசாட்சிக்கே தெரிஞ்சால் சரி அப்படின்றாங்க. இங்கே பாரு சாரதா, இவ்வளோ நாள் எனக்கு நான் செஞ்ச தப்பே எனக்கு புரியல, எப்போ என் பேரை என்னை மன்னிக்காமல் என்னை வெறுத்தானோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாரு, கையெடுத்து கும்பிட்றாரு. இனிமேல் காவேரி விஜயும் சேர்த்து வைக்கதாம்மா என் வேலை அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க சாரதா.